இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சின்னையா, அண்ணி, என்ன சின்னையா அது? இங்க வந்து இப்படி தனியா நின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல அண்ணி, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம் தான் இந்த பக்கம் வந்தேன். ஷைலஜாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனீங்களா சின்னையா? டெஸ்ட்டுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்குச்சா? டிஎன்ஏ டெஸ்ட் போலான்னு சொன்னதும் உடனே கோவப்பட்டுட்டா. அப்புறம் ஒரு வழியா ஹாஸ்பிட்டல் வரன்னு சம்மதிச்சிட்டா. ஹாஸ்பிட்டல் போனீங்களா? டெஸ்ட் எடுத்தீங்களா? ரிசல்ட் என்னாச்சு? டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் உடனே கிடைக்காதான், ஒரு 3 நாள் கழிச்சு தான் கிடைக்கும்னு சொன்னாங்க. அப்படியா? ம், எத்தனை நாள் கழிச்சு ரிசல்ட் வந்தா என்ன சின்னையா? போய் எப்பவுமே ஜெயிக்காது, உண்மைதான் ஜெயிக்கும். நீங்க கவலையே படாதீங்க, தைரியமா இருங்க. ரிசல்ட் உங்களுக்கு சாதகமா தான் வரும். ஓகே, ஷோர். நான் அருண் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். நீங்க அவன் கூட இருந்த எல்லாத்தையும் பார்த்துக்கங்க. ஹைதராபாத்கா? 2 நாள் தானே, இன்னும் 2 நாள் கூட இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஒர்க் ரொம்ப முக்கியம். நான் சொன்ன டேட்குள்ள எப்படியாவது முடிச்சிருவேன். என்ன ஆதி, யார் போன்ல? ஹைதராபாத்ல இருந்து ராவ் பேசினாருமா. வரஹல் ராவா பேசினாரு? ஆமாம்மா. ராவ் என்ன சொன்னார் அதி? நீ போன்ல பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒர்க்கை பத்தி ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்த. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நம்ம ஒர்க்கர்ஸ் கொஞ்சம் லேசியாக வேலை செய்கிறாங்க. நான் போய் சைட்டு 2 நாள் விசிட் பண்ணா ஒர்க் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும்னு ஃபீல் பண்ணுறாங்க. அவர் ஃபீல் பண்றது கரெக்டா ஆதி, நீ போயிட்டு வந்துரு. இல்லைம்மா, எனக்கு இங்கே கொஞ்சம் முக்கியமான மீட்டிங்ஸ் இருக்கு. அதான் நான் ராவ் கிட்ட அருண் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அருண் அனுப்பிட்டா? டே அருண் ப்ரோ, நீ இன்னைக்கு ஹைதராபாத் கிளம்பிட்ட. 2 நாள் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இரு. ஒர்க்கை கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணு. சொன்ன தேதியில் வேலை முடியும். ராவ் கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிடு. ம், ஓகே ப்ரோ, நான் இப்பவே ஹைதராபாத் கிளம்புறேன். ப்ரோ, சாரி ப்ரோ, என்னால ஹைதராபாத் போக முடியாது. டேய், இப்போ எதனாடா உடனே கிளம்புறேன்னு சொன்னேன்? அதுக்குள்ளே என்னாச்சு உனக்கு? அது வந்து ப்ரோ, ஐஸ்வர்யாவை வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருந்தேன். நான் இன்னும் கிட்ட சொல்லல ஐசு. நாளைக்கு வெளியே கூட்டிட்டு போய் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு என் மனசுக்குள்ள நானே ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தேன். அதான் சர்ப்ரைஸ் ப்ரோ. கல்யாணத்துக்கு அப்புறம் ஐஸ்வர்யாவை எங்கேயுமே வெளியே கூட்டிட்டு போனதில்ல. சரி, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாளைக்கு கூட்டிட்டு போலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ப்ரோ, நீ கேன்சல் பண்ண சொன்னா நான் பண்ணிடுறேன் ப்ரோ. ஐஸ்வர்யா நான் சமாளிச்சுக்கிறேன். சரி, நீ பிளானை கண்டினியூ பண்ண. ஹைதராபாத்துக்கு நான் வேறு பிளான் பண்ணிக்கிறேன். ம், தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஐஸ்வர்யா மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு ஆதி அருணை ஹைதராபாத் போக வேண்டாம்னு சொல்லிட்டா. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் அகிலா.
விஷயத்தை பத்தி மாமா கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? நாம ஷைலஜாவை பத்தி யோசிக்கிறோம், மாமா எதை பத்தி யோசிக்கிறாரு? மாமா, நானும் அப்பல இருந்து உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். வந்ததுல இருந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்களே, என்ன விஷயம் மாமா? எதை பத்தி யோசிக்கிறீங்க? என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? என்கிட்ட உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். என் மனசுல இருக்கிறது உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன். அருணோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து தங்கியிருக்குல்ல, நீங்க ஷைலஜாவை தானே சொல்றீங்க? அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன யோசிச்சீங்க மாமா? எனக்கு என்னமோ அந்த பொண்ணுகிட்ட ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி தோணுது. அவ பேசுறது, நடக்கிறது, பழகுறது, இது எதுவுமே இயல்பா இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாமே வாண்டடா, ஆர்டிஃபிஷியலா இருக்க மாதிரி இருக்கு. அவளை பார்த்தா ஒரு வாரம் தங்கிட்டு போக வந்த மாதிரிலாம் தெரியல. அவ வேற எதுக்கும் அவனை தேடி வந்திருக்கா. அருண் அதை என்கிட்ட சொல்லாம மறைக்கிறான். மாமா ஷைலஜாவை பத்தி கரெக்டா சொல்றாரே. இப்பவே மாமா கிட்ட சின்னையா விஷயத்தை பத்தி சொல்லிடலாமா? ஷைலஜா விஷயத்தை பத்தி மாமா கிட்ட சொன்னா மாமா கோவப்பட்டு சின்னையாவை திட்ட ஆரம்பிச்சிருவாரு. மாமா ஏற்கனவே சின்னையாவை திட்டினதுனால தான் ஐஸ்வர்யா அம்மா பிரச்சனை பண்ணி அது ஒரு முடிவுக்கு வந்தது. அதனால இப்போதைக்கு மாமா கிட்ட எதுவும் சொல்லிக்க வேண்டாம். முதல்ல டெஸ்ட் ரிசல்ட் வரட்டும், அப்புறம் சொல்லிக்கலாம். பார்வதி, ஆ, ஏன் அமைதியாயிட்ட? நானும் ஷைலஜாவை பத்தி தான் மாமா யோசிச்சுட்டு இருந்தேன். அது வந்து மாமா, ஷைலஜாவை பத்தி நீங்க சொன்னதை நான் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஷைலஜா வந்ததுல இருந்து நானும் அவளை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு என்னமோ அவ தப்பான பொண்ணு மாதிரி தெரியல மாமா. உன் பார்வைக்கு எல்லாம் நல்லவங்கள தான் தெரியும். அப்படியே ஒன்று ரெண்டு பேரும் கண்ணு முன்னாடி தப்பு பண்ண கூட அவங்க நீ காட்டி கொடுக்க மாட்டேன். பரிதாபப்பட்டு அவங்கள தப்பிக்க விட்டுருவேன். நான் சொன்னது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு நீ அவளை கவனிச்சு பாரு. எல்லாம் தப்பா இருக்கும். எனக்கு என்னமோ அவன் ஹைதராபாத் போறதுக்கு சம்மதிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலை இருக்குன்னு பேக் அடிச்சான்ல, அது காரணமும் அந்த பொண்ணா தான் இருக்கும். என்ன மாமா சொல்றீங்க? சைகையால வருண மிரட்டினதை நான் கவனிச்சேன். நான் கவனிச்சத அங்க யாருமே கவனிக்கல. எனக்கு என்னமோ அந்த பொண்ணால நம்ம வீட்டுக்குள்ள ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு என் மனசுக்கு தோணுது. ஷைலஜாவோட குழந்தைக்கு சின்னையா தான் அப்பான ரிசல்ட் வந்தா நிச்சயமா அவளால இந்த வீட்ல பிரச்சனை வரதான் போகுது. கடவுளே, அப்படி எதுவும் நடக்காம பாத்துக்கோ.